தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள் தேவப்பிரியா. கடந்த மே மாதம் 26ஆம் தேதி எக்ஸ் தளத்தில் இடி அவர்களுடைய பதிவில் சென்னை மற்றும் மதுரையில் 5 இடங்களில் தாங்கள் சோதனை நடத்தியதாகவும், அந்த சோதனையின் பின்னணி என்னவென்றால், மன்னார் வளைகுடாவில் ஒரு கப்பலில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற கப்பலில் 90 கோடிக்கு ஹஷீஷும், அதன் இது மார்ச் 24 முதல் வாரத்திலும், அடுத்த வாரத்தில் சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்ற ட்ரெயினில் ஒரு 150 கோடி ரூபாய் மதிப்புக்கு மெத்தப்பட்டைமைனும் கடத்தப்பட்டது என்றும், அதில் பிடிபட்ட நபர்கள் இதன் பின்னணியில் இருப்பவர் தலைமறைவாக உள்ள ஒரு ஜான் பிரிட்டோ என்றும், அந்த வழக்கு தொடர்பாக 5 இடங்களில் சோதனை நடந்தது என்ற ஒரு அறிக்கை வந்தது. இதற்கு அடுத்த 2 நாட்களில் சென்னை கோட்டையை ஒட்டியுள்ள பத்திரிகையாளர்கள் நடுவில் வந்த தகவல் என்னவென்றால், இந்த ஜான் பிரிட்டோவும் கேரளா கொச்சின் ஹைகோர்ட்டில் லாட்ரி மார்ட்டின் நிறுவன வழக்குகளில் சம்பந்தப்பட்டவரும் ஒரே நபர் என்று வந்தது. நான் இவற்றையெல்லாம் கூகுளில் தேடிய பொழுது, கொச்சி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் ஜாமீனில் இருந்த திரு ஜான் பிரிட்டோ மற்றும் மேலும் 3 பேர்கள் தாங்களுடைய ஜாமீன் கண்டிஷனில் வெளிநாடு செல்வதற்கு, இடி செல்வதற்கு பர்மிஷன் இல்லாமல் செல்லலாம் என்ற கோரிக்கையை ஹைகோர்ட் ஏற்றுக்கொண்டது. அந்த வழக்கில் முதல் நபராக திரு ஜான் பிரிட்டோ, அவர் லீமா ரோஸின் மூத்த சகோதரர். 3வது நபராக திருமதி லீமா ரோஸ், 4வது ஆக திரு டெய்சி ஆதவ் அர்ஜுன் என்று இருந்தது. இதே போல இன்னொரு வழக்கில் 900 கோடி சிக்கிம் லாட்டரிக்கு ஏமாற்றியதாக இடியால் 900 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் அட்டாச் செய்யப்பட்டிருந்த வழக்கில் முதல் அக்யூஸ்டாக சாண்டிகோ மார்ட்டின், ஃபியூச்சர் கேமிங், இந்த வழக்கில் இதே நபர்கள் பெயர்களும் இருந்தன. ஜான் பிரிட்டோவும் அந்த போதை வழக்கு ஜான் பிரிட்டோவும் ஒரே நபர் என்பதாக புரிந்து கொண்டு, அப்படி நான் பேசி நமது சேனலிலும் பேசியுள்ளேன். அதன் பிறகு 7ஆம் தேதி மாலை என்று இந்த செய்தி வைரலான பிறகு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இதை இடியில் கேட்க, இல்லை, போதை வழக்கில் கைதானவர், தேடப்படும் குற்றவாளி ஜான் பிரிட்டோ, இருதயராஜ் என்பவரின் மகன். ஆனால் இந்த லாட்ரி மார்ட்டினுடைய மச்சினர் என்பவர் பிலிப்ஸ் என்பவரின் மகன். அதனால் இவர் இருவரும் வெவ்வேறு எதிர்க்கட்சி இதை பரப்பிக் கொண்டிருக்கிறது. எனவே நான் இப்பொழுது தெளிவாக அந்த போதை வழக்கில் தேடப்படும் ஜான் பிரிட்டோவும் லாட்ரி மார்ட்டின் குடும்ப உறவினரும் ஒன்று என்று பேசியது தவறு என்பதை முழுமையாக உணர்கிறேன். இது எந்தவித உள்காரணம் கொண்டோ எதுவும் சொல்லாமல் என்னுடைய தேடலில் நிகழ்ந்த கோட்டை பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்த ஒரு வதந்தியும் என்னுடைய தேடலிலும் கிடைத்ததை இணைத்து நானாக விவரித்து பேசியது. இதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.